தேவைகளால் நாம் தீர்ந்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் நாம் நீரை போட்டு பார்க்கிறேன். குறைகளில் எல்லாம் தீர்வுகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் தீர்வுகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா.
ஹலோ, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு ரட்சகரே, இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலும் நீர் எங்களோடு பேசும்படியாக என்னோடும் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் இந்த நாளிலும் யோபு 42 2வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். யோபு 42:2. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை. நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் சொல்றார், நாம் வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒண்ணுமே தடைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை உயர்த்த வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கும் பொழுது, தேவன் அந்த நிலைமைக்கு உங்களை உயர்த்துவதற்கு எந்த சாத்தானோ எந்த மனிதனோ யாரோ அதை தடை செய்ய முடியவே முடியாது. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற ஒருவராலும் அதை தடை செய்ய முடியாது. அருமையானவர்களே, தூசித்து ஜீவனை விடும் என்று சொந்த மனைவி சொன்னாலும் சரி, நண்பர்கள் வந்து ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் அவர்கள் அவனை காயப்படுத்தத்தக்கதாக பேசினாலும் சரி, ஆனால் தேவன் எந்த காரியத்திலுமே யோபுவின் வாழ்க்கையிலே அவர் செய்ய நினைத்த காரியத்தை எந்த காரியமும் தடை செய்யாதபடி 2 மடங்கு கொடுக்கத்தக்கதாக தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதுபோல இந்த நாள்ல உங்க வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ, என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, அந்த திட்டத்தை நிறைவேற்ற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தா யோனா மீது ஒரு தேவ திட்டம் இருந்தது. யோனா 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை கொண்டு இந்த வார்த்தையை சொல்கிறேன், நினிவே அழியத்தக்கதாக இந்த வார்த்தையை நினிவேயில் போய் நீ பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுது தேவன் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார், இப்படியாக நீ நினிவே போக வேண்டும் என்று. ஆனால் அவன் நினிவே போகாதபடி தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடி, நிறைவேற்ற தடை பண்ணத்தக்கதாக அவனே பயந்து தேவனுடைய திட்டத்துக்கு நேராக போகாதபடி அவனே அதை தடை பண்ணி தர்ஷீசுக்கு போய் அவன் தேவனுடைய திட்டத்தை அறிந்தும் அதற்கு நேராக போகாதபடி தர்ஷீசுக்கு போக ஆரம்பித்தார். அருமையான தேவ ஜனமே, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற திட்டத்தை நாமே அழிக்க நினைத்தாலும், நாமே அதை நிறைவேற்றாதபடி நாம் அதை தடை செய்தால் கூட தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தர்ஷீசுக்கு ஏறி போகிறார். ஆனால் தேவன் அந்த திட்டத்தை நிறைவேற்ற, அந்த தரிசனத்தை நிறைவேற்ற, தேவன் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய வாழ்க்கையிலே கடலிலே தூக்கி போட்டாலும் ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே தேவன் வைத்து பாதுகாத்து, தேவன் அவன் வாழ்க்கையில் என்ன செய்ய தேவன் திட்டமாய் இருந்தாரோ, என்ன அவனுக்கு சொன்னாரோ அதற்கு மீறி அவனே திசை மாறி போனாலும் அந்த திசையை திருப்பத்தக்கதாக கடலிலே தூக்கி போட்டு, மாலுமிகளாலும் காப்பாற்ற முடியாதபடி கடலிலே தூக்கி போட்டு ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாட்கள் அந்த மீன் அவனுக்காக சாப்பிடாமல் இருந்து கரையிலே கொண்டு கக்கி, தேவன் என்ன சொன்னாரோ அது அவனுக்கே விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற தேவன் கொண்டு போய் அந்த வார்த்தை நிமித்தமாக நினிவே ஜனங்கள் அவர்கள் உபவாசித்து ஜெபித்து மனம் திரும்பி தேவனுடைய இருதய விருப்பத்தின்படி தேவன் சொன்ன காரியம் நிறைவேற்றினது. உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்த திட்டத்துக்கு விரோதமாக நீங்க போனாலும் உங்களை எப்படியாயினும் திசை திருப்பி தேவன் விரும்புகிற காரியத்தை உங்கள் மூலமாக தேவன் செய்ய போதுமானவர் என்பதை இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நீங்க
யோனா போல இந்த நாளில் ஜெபிக்கும் பொழுது தேவன் வார்த்தையை கொடுக்க சூழ்நிலைகள் இப்பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை அதற்கு எதிராக மாறி நீங்கள் சென்றாலும் உங்களை பாதுகாத்து அழிக்காதபடி பாதுகாத்து அதே இடத்திற்கு தேவன் போகத்தக்கதாக செய்து தேவன் செய்ய விரும்புகிறதை எல்லாம் தேவன் செய்து முடித்து அல்லேலூயா அல்லேலூயா. அதுபோல இந்த நாட்களில் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு எதை எதை சொன்னனோ எதை சொன்னனோ நான் உன் மேல என்ன திட்டம் வைத்திருக்கிறனோ அந்த திட்டத்தை நீ நினைச்சாலும் அழிக்க முடியாது, மனிதர்கள் நினைத்தாலும் அழிக்க முடியாது, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனை நினைத்தாலும் அழிக்க முடியாது, உன் குடும்பம் நினைத்தாலும் அழிக்க முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். ஆபகுக்கு 2:3 தெளிவா சொல்லி இருக்கிறது. தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் தேவன் என்னை இப்படி நடத்துவார் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னார், சொப்பனத்தில் சொன்னார், வசனத்தின் மூலமாக சொன்னார். ஆனால் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அதற்கு நேராக என் வாழ்க்கை எதிராக சென்று கொண்டிருக்கிறது என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். தேவன் சொல்கிறார், மனமழிய வேண்டாம், காத்திருங்கள், வெயிட், காத்திருங்க. நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தரிசனம், நான் உனக்கு சொன்ன தரிசனம் குறித்த காலத்தில் அது நிறைவேறும், அது வரைக்கும் நீ காத்திரு, அது நிச்சயமா. அல்லேலூயா. அது நிச்சயமாய் நடைபெறும். அல்லேலூயா. இந்த காரியத்தை நான் சொல்லும் பொழுது ஒன்றை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு தரிசனத்தை கொடுத்த தேவன், உங்களை அழைத்த தேவன், ஏதோ நோக்கமில்லாதபடி தேவன் உங்களை அழைக்கல. உங்களை தெரிந்து கொண்ட தேவன் நோக்கமில்லாமல் தெரிந்து கொள்ளல. ஏசாயாவை வாசிக்க 48:10, உபத்திரவத்தின் புகையில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஒருவேளை இந்த நாள்ல தேவன் தெரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதன் உபத்திரவத்தின் புகையில, ஐயோ என்னால தாங்க முடியல, என்ன தேவன் நேசிப்பாரா? தேவன் சொல்லுகிறார், உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா அல்லேலூயா. உபத்திரவத்தின் புகையில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஒருவேளை நான் உபத்திரவத்தில் இருக்கிறேன், எனக்கும் ஊழியத்துக்கும் எனக்கும் தேவனுக்கும் சம்மதம் இல்லை என்று சொல்லலாம். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை அந்த உபத்திரவத்தின் புகையில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஏசாயா 41:9 சொல்லும்போது, எங்கேயோ கடையாந்தரத்துக்கு நீ போயிட்டா, எங்கேயோ பூமியின் கடையாந்தரத்துக்கு எல்லாம் சீரோவான நிலைமைக்கு சத்துரு உன்னை மாற்றி வைக்கிறான். 41:9 சொல்லுகிறது, அதிலிருந்து நான் உன்னை அழைச்சிட்டு வருவேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. திரும்ப 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 தேவன் சொல்லுகிற காரியம், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அல்லேலூயா. நம் கண் முன்பாக சில தவறுகளை சத்துரு கொண்டு நிறுத்தலாம். இதனால் எது இருந்தாலும் தேவன் சொல்கிறார், நான் உன்னை வெறுக்கிறேன், உன் மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் ஒரு திட்டத்தை, அவன் யார் என்பதை அவனுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் தெரியத்தக்கதாக தூதனை ஒரு முறை அல்ல 2 முறை அனுப்பி, இவன் இப்படிப்பட்டவனாக இருக்கணும், நீங்களும் இப்படி இருக்க வேண்டும், நீங்களும் இப்படி இருக்க வேண்டும். நன்றாக நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த தேவ திட்டம் உள்ளவனுடைய வாழ்க்கையிலே சத்துரு பல வகையிலே, சிங்கம் வந்தது, கிழிக்க தேவன் பலன் கொடுத்தார். தேவ திட்டம் நிறைவேற வேண்டுமே, பெலிஸ்தரை அழிக்க வேண்டுமே, அருமையானவர்களே, அதற்கு அவனை ஆயத்தப்படுத்தினார். ஆனால் சத்துருவோ அவனை பின்தொடர்ந்து அவன் விரும்பின அந்த பிள்ளையை, அந்த மனைவியை கொடுக்காதபடி அவன் விரும்பினான். ஆனால் அதுவும் கிடைக்கவில்லை, தோல்வி. இப்படியாக தோல்வியான நேரத்திலே அந்த விடுதலையை அவர்கள் சொன்ன பிற்பாடு, அவனுடைய வாழ்க்கையிலே போய் யுத்தம் பண்ணத்தக்கதாக
அந்த வேஷ்டி அவர்களுக்கு உரிந்து கொண்டதற்காக யுத்தம் பண்ணி அந்த காரியத்துக்கும் தேவன் உதவி பண்ணினார். ஒரு பச்சை தாடை எலும்பு கொண்டு குவியலா குவிக்க தேவன் பலன் கொடுத்தார். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் அப்படி பலன் கொடுத்தது போல உங்க வாழ்க்கையில் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து நீங்க ஒரு தரிசனம் உள்ளவன் என்பதை தகப்பன் தாய் மட்டுமல்ல நீங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் சில வெற்றியை தேவன் கொடுத்து உங்களை நடத்தி இருக்கலாம். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மன சோர்வான ஒரு காரியங்கள் அங்கே அவனுடைய ஜனங்கள் தேவ ஜனங்கள் அவனை நேசிக்க அவனோடு இருந்து பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ண வேண்டியவர்கள் அவர்களும் இவனுக்கு விரோதமாக வரும் பொழுது மனமடிவான முறையிலே அவன் எங்கேயோ போகக்கூடாத இடத்துக்கு போய் அவன் தவறு செய்தது உண்மைதான். அவனுடைய வாழ்க்கையிலே தரிசனத்துக்காக அந்த அடையாளங்கள் இருந்த அடையாளத்தை அழிக்க முடிந்தது. ஆனாலும் அவன் அந்த சூழ்நிலையிலும் அவனுடைய தரிசனத்தை அவர்கள் அழிக்க முடியல. கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவன் மீது இருந்த தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதாக அவன் இப்பொழுது தேவனை நோக்கி வேண்டும் பொழுது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தரிசனம் உள்ள மனிதனுடைய தவறையோ அவனுடைய வீழ்ச்சியோ பார்க்காதபடி அந்த தூணை அப்படி தூக்கி என்ன தரிசனமோ அந்த தரிசனம் நிறைவேறத்தக்கதாக எல்லாரையும் அழித்து தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம். அப்படின்னா அவனுக்கு தேவன் இறங்கி தரிசனம் நிறைவேறிச்சு, அவன் அதை பார்க்கல, அவனும் இறந்துட்டான்னு சொல்லலாம். வாயின் வார்த்தை பெலிஸ்தரோடு நானும் சாகட்டும் என்று சொன்னான். அப்ப நம்முடைய வாயின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் சில வேதனையின் அனுபவங்களை கொடுக்கலாம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார் உன் தரிசனம் நிறைவேறும். அல்லேலூயா, உன் தரிசனம் நிறைவேறும். அது மட்டுமல்ல, அங்கு விசுவாச பட்டியலில் சிம்சோனும் காணப்படுகிறான். தேவன் சிம்சோனை பாதாளத்துக்கு நரகத்துக்கு அனுப்பல, அவன் ஜெயித்தவனாகவே தேவன் தரிசனம் நிறைவேற்றி அவனையும் தேவன் மீட்டெடுத்தார். அல்லேலூயா. இன்று தேவன் சொல்லுகிறார், குற்ற உணர்வோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான். இல்ல, எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்கு தேவன் பலன் கொடுப்பார். உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அவர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலைகள் அந்த தரிசனத்துக்கு விரோதமான முறையிலே சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம். அல்லேலூயா. ஆனாலும் இளைய குமாரன் பிள்ளைதான். அவனுடைய வாழ்க்கையிலே தவறான ஒரு சூழ்நிலைக்கு சென்றாலும் தேவன் விட்டு பிடித்தார். மறுபடியும் அவனை உணர்த்தி அவனை தன்னிடமாக சேர்த்து கொண்டு அவனை மேன்மைப்படுத்தி முன்னிலைமையிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக வைத்தது போல, யோபுவுக்கு வைத்தது போல அவனுக்கு பெரிய விருந்தை வைத்தார். அவனை பார்த்தவர்கள் அற்பமாக சகோதரனும் பேசினாலும் அதை குறித்து தகப்பன் காது கொடுத்து கேட்கல. தகப்பனே சொல்றாங்க, ஆனாலும் அதையும் தகப்பன் காது கொடுத்து கேட்காம இளைய குமாரன் நேசகுமாரன் அவனுக்கு பிரியமான அந்த குமாரனை அணைத்து விருந்து வைத்து கொண்டாடின தேவன் நம்முடைய தேவன். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பழைய வாழ்க்கை யாரெல்லாமோ ஒரு சகோதரனே சொல்லலாம், இவன் பேசிகளிடத்தில் ஆசையை செலவழித்தவன் என்று. அதெல்லாம் காது கொடுத்து கேட்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. என்ன ராங்கா பிரசங்கம் பண்றதுன்னு நினைக்கிறீங்களா? தேவன் உங்களுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து உங்க தேவ திட்டத்தை அழிக்க பிசாசுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். மறுபடியும் தேவன் உங்களை தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா.
என்னாச்சு? கொஞ்சம் நீங்க யோசிக்க வேண்டிய காரியம். இது எப்படி பாவத்துக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி இல்லை. நீ போய் இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், அது எதுவாகவும் இருக்கலாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், அது எதுவாகவும் இருக்கலாம். அல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுது தோன்றும். அல்லேலூயா. நல்லா நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அதெல்லாம் நினைச்சிட்டு கிடக்காதப்பா, அது குப்பை, அதை நினைக்காத. இதோ இப்போ இந்த டைம்ல இருந்து இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அல்லேலூயா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அது இப்பொழுதே இந்த ஆராதனையில இந்த சத்தம் கேட்கிறவங்க வாழ்க்கையில இப்பொழுதே தோன்றும். அல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், அதை மறக்க முடியல என்று சொல்லாதங்க, மறந்துதான் ஆகணும். எதுக்குன்னா யோசிப்பு சொல்லும்போது என் வருத்தம் யாவையும் 41:51 ஆதியாகமத்தில் என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்கும்படி செய்தார். என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்கும்படி செய்தார். ஆதியாகமம் 37:20-21 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. நான் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்டனுக்கு அவன் பச்சித்தது என்று சொல்லும் வாருங்கள். நாம் அவனை கொல்லணும். அவன் மேல என்ன இருக்கு? தரிசனம் இருக்கு. அல்லேலூயா. தரிசனம் உள்ளவனுடைய வாழ்க்கையில் கொலைப்படணுங்கிற வெறியில கூட இருப்பாங்க. அவனை அழிச்சிடலான்னு மனுஷங்க நினைப்பாங்க. அவங்க யாரோ பக்கத்து வீடு கிடையாது, மேல் வீடு கிடையாது, அடுத்த தெரு கிடையாது, அடுத்த ஊர் கிடையாது, சொந்த வீட்டுக்குள்ள சகோதரர்களே கொல்லணும்னு நினைச்சாங்க. காரணம் அவன் மேல என்ன இருந்துச்சு சொல்லுங்க? ஒரு தரிசனம் இருந்தது. அடுத்தது வாசிமா. அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும்? அவங்க சொல்றாங்க, அவன் கண்டான சொப்பனம். இப்ப நம்ம அவனை சோழிய முடிச்சிடும். அவனுடைய சொப்பனம் எப்படி முடிகிறது என்று பார்ப்போம். இன்றைக்கு பிசாசும் மனிதர்களும் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற தரிசனம், உங்களை எதிர்காலத்தில் தேவன் எப்படி உயர்த்த போகிறார் என்று அவருடைய ஆதீனத்தில் திட்டம் இருக்கிறதோ அதை அறிந்த சத்துரு அந்த சொப்பனம், அந்த தேவ திட்டம் எப்படி ஆகிறது என்று பார்ப்போம். இப்படியாக அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க நினைக்க முடியும், ஆனா நிறைவேற்ற முடியாது. தரிசனம் உள்ளவன் சாதாரண மனிதன் அல்ல. அவனை குழியில தூக்கி போட்டாலும் அதிலிருந்து தூக்கவும் தேவன் ஒரு காரியத்தை வைத்திருப்பார். அதே சகோதரர்களுக்குள்ளும் ஒரு மனிதனை, ஒருத்தனை தேவன் அவனை கொல்ல வேண்டாம் என்று கொண்டால் லாபமா, விற்றால் லாபமா? பாருங்க, அவங்க கணக்கு போடுறாங்க. இவனை கொண்டால் லாபமா? தரிசனம் உள்ளவனை பார்த்து கணக்கு போடுவாங்க. இவனை கொன்னால் லாபமா, விற்றால் லாபமா? கொண்டால் என்ன கிடைக்கும், விற்றால் என்ன கிடைக்கும்? ஆனா தேவனோ இவனை கொல்லவோ எதுக்குமே அனுமதிக்காதபடி. போத்திபாரின் வீட்டுக்கு போனது உண்மைதான், அடிமையாக இருந்தது உண்மைதான், இல்லாத காரியம், அவன் செய்யாத தவறு அவன் மீது வந்தது உண்மைதான். அருமையானவர்களே, தேவ திட்டமுள்ள உங்கள் மீது நீங்கள் செய்யாத படி உங்கள் மீது தகாத படி விழத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி சிறைக்கு போகத்தக்கதாகவும் ஒரு சூழ்நிலையை சத்துரு ஏற்படுத்தினாரோ அந்த சிறைக்குள்ளும் தேவன் அவனோடு இருந்து தீர்க்க தரிசனமாக அவனுக்குள் இருந்து வெளிப்பட்டு முடிவிலே அவனுடைய வாழ்க்கையிலே ராஜ அரண்மனைக்கு அழைப்பு வந்தது. அங்கேயும் ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி ராஜாங்கத்திலே மேன்மையாக வைக்கத்தக்கதாக தேவன் என்ன சொன்னாரோ அது நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்திலே அந்த பாதையில் போய் அந்த இடத்தில் அமர்ந்தான். அது மட்டுமல்ல, அந்த தரிசனத்துக்காகவே சகோதரர்கள் இருக்கிற இடத்துல பஞ்சம் வந்தது. இங்கே
ஒரு நல்ல பாதுகாப்பாக அவன் குடோன்ல சேகரித்து வைத்தான். சகோதரர்கள் எல்லாருங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கற்பனை பண்ண முடியாதபடி தேவன் ஒரு தரிசனம் உள்ளவனுக்காக தேசத்திலே பஞ்சத்தை உண்டாக்கி அந்த யோசேப்பின் மூலமாக தேவன் ஒரு காரியத்தை செய்து அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு சகோதரர்களை வர சொல்லி, அருமையான தேவனுடைய ஜனமே, அவர்கள் எல்லாரும் அவனுக்கு முன்பாக வந்து நிற்கத்தக்கதாக அருமையானவர்களே தேவன் செய்து அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் செய்கிறதை சொல்லுகிற தேவன். அவனுடைய தரிசனம் எப்படி முடிகிறது பார்ப்போம் என்று சொன்னாங்க. அதை பார்த்தாங்க. எதை பார்த்தாங்க? தரிசனம் நிறைவேறினதை பார்த்தாங்க. அவன் உயர்ந்திருக்கிறதை பார்த்தாங்க. அவன் சிறந்திருக்கிறதை பார்த்தாங்க. அவன் மூலமாக பூவா சாப்பிட்டாங்க. கரங்களை தட்டுங்கிறாங்க. இந்த நாள் தேவன் கொண்டு வந்ததற்கும் இந்த சத்தம் உங்கள் காதில் விழுவதற்கும் காரணம், தேவன் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்ய போகிறார். எப்படிப்பட்ட ஒரு புயல் வந்தாலும் சரி, பவுலுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்து 21 நினைக்கிறேன், அப்போஸ்தலர் 23:11-12 வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டார், அவனுக்கு ஆபத்து வருது, பவுலின் அருகே நின்று. சொல்லுங்க, அருகே நின்று. ஆனா இந்த பவுல் பழைய காரியத்தை பார்த்தாச்சுன்னா விசுவாசிக்கிறவங்களெல்லாம் அழிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்தவன், அப்படிப்பட்ட ஒரு துஷ்டன். ஆனா தேவன் சந்தித்து இப்பொழுது இக்கட்டான சூழ்நிலையில எல்லாரும் விட்டுட்டு போனாலும் பவுலின் அருகே நின்று. அல்லேலூயா. ஒண்ணு மட்டும் நிச்சயம், உங்களை அழைத்த தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்குமானால் உங்களுக்கு இக்கட்டான நேரத்திலே மனிதர்கள் தூரமாக, தேவன் அருகே நின்று. கரங்களை தட்டுகிறேன். அல்லேலூயா. தேவன் அருகே நின்று. வாசி. பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல, என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். விடிய காலமான இங்க பாருங்க, இது நைட் ஃபுல்லா தேவன் அருகே நின்று சொன்ன காரியம். விடிய காலம் ஆன பொழுது என்ன நடந்தது? ஒரு 40 பேர் பவுலை கொல்லும் அளவும் நாங்க சாப்பிட மாட்டோம். பவுலை அதை வாசிமா, யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்ப பாருங்க, சபதம் பண்றாங்க. நைட்ல ரட்சகர் இயேசு பக்கத்துல நின்னு சொல்றார், பயப்படாத, இங்க மட்டும் இல்ல அங்கேயும் நான் கொண்டு போவேன் என்று திடப்படுத்தினார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல மறுநாள் காலையில இயேசு என்ன வந்து, தேவன் என்ன வந்து திடப்படுத்திட்டார். ஆண்டவரே என் அருகில் நின்றார். இனி ஒண்ணு ரெண்டு நெஞ்ச நிமுக்கிற அந்த சூழ்நிலையில நம்ம இருப்போம். ஆனா அங்க நடந்தது என்ன தெரியுமா? 40 பேர் ஒன்று சேர்ந்து பவுலை கொல்லும் வரைக்கும் நாங்க சாப்பிட மாட்டோம்னு பாசிங்க இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்துச்சுன்னா நீங்க ஏன் இதெல்லாம் நடக்கணும்? இதெல்லாம் எனக்கு ஏன் நேரிடுவானே? இதெல்லாம் எனக்கு ஏன் நேரிடுவானே? அல்லேலூயா. அதாவது நியாயாதிபதிகள் 6 வாசிக்க வேண்டாம், 6:13 வாசித்தாச்சுன்னா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்றது உண்மைதான். ஆனா இவைகளெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுவானே? அல்லேலூயா. அல்லேலூயா. இவைகளெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுவானே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் வந்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று தூதன் வந்து சொல்லும் பொழுது இப்படி 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 எல்லாம் முன்னோர்கள் சொன்னாங்க, இப்படி இப்படி நடந்துச்சு. ஆனா நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட். ஆனா கர்த்தர் என்னோடு இருந்தார், இவைகளெல்லாம் ஏன் நேரிடுவானே?
எல்லாம் எதிராக வராங்க. ஜனங்கள் எல்லாரும் மலைக்கு கிளைக்கு ஓடி போறாங்க. நான் தனித்து போராடிக்கிட்டு இருக்கேன். இவைகளெல்லாம் ஏன் நேரிடுவானே? சோதனை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, பயமுறுத்தத்தக்கதான வார்த்தைகள் வந்தது. ஆனாலும் தேவன் தெளிவா கிதியோனை பார்த்து சொன்னார், நான் உன் கூட இருப்பப்பா, நான் உன்னோடு இருப்பப்பா. ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல தூள் கிளப்பிடுவார், அடிச்சு நொறுக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் தேவன் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்கு ஆவிக்குரிய தரிசனத்தை கொடுத்து உற்சாகப்படுத்துறாரோ, அடுத்தது எல்லாமே சாதகமாக நடக்கும் என்று நீங்க நினைக்கலாம். பாதகமாக நடந்தாலும் கர்த்தர் கூட இருப்பார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம அப்போஸ்தலர் 23:11-12 வாசித்தோம். வாசிங்க. 12 வாசிங்க. விடியற்காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவோ புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக் கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவன் என்ன செய்யறார்? பவுலுடைய அக்கா மகன் அருமையான முறையில இந்த காரியத்தை போய் ராஜாவிட்ட சொல்லத்தக்கதாக தேவன் ஒரு வழியை திறந்தார். அல்லேலூயா. தேவன் சோதனையோடு போக்கையும் கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன், அங்க சோதனை வருது, போக்கு ஒரு இதை கட்டளையிடுகிறார். அந்த பையன் போய் சொல்றான். உடனே சேவர்களை அனுப்பி அவனை கடத்தி இவங்க கையில மாட்டாதபடி செய்த தேவன் உங்க வாழ்க்கையிலும் சுற்றிலும், தரிசனம் உள்ள உங்க வாழ்க்கையில சுற்றிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலாம். தேவன் போக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. உங்களை தொடரலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஈத்திலிருந்து வரும்பொழுது தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களின் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், அவர்களை சங்கரிப்பேன் என்று பகைஞன் சொன்னான். தொடருவேன் என்று சொன்னான். ஆனா தொட முடியல. அல்லேலூயா. ஏதோ உங்களை தொடர முடியுங்க, ஆனா உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களை தொடர முடியும். பிரச்சனைகள், பிசாசுகள் தொடர முடியும், ஆனா தொட முடியாது. அல்லேலூயா. இல்ல பிரதர், சிவந்த சமுத்திரம் இன்னைக்கு பிரதர், அவங்க பின்னாடி வராங்க பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அதையும் தேவன் பிளந்து வெட்டாந்தரையில நடக்கிறது போல செய்து இந்த காரியங்கள் ஏன் சத்துரு உங்களை பின்தொடர வைத்தாங்க தெரியுமா? தேவன் யார் அனுமதி கொடுத்தார் சத்துருவுக்கு? இவங்க முன்னேறி போகவும் அவனை பின்தொடர்கிற சத்துருவை ஃபுல்லா அழிக்கவும். இன்று காண்கிற ஏற்கிற இனி என்றும் காண்பதில்லை. போராட்டம் வருதுன்னா சத்துருவை தேவன் அழிக்க பயப்படாதங்க. சீக்கிரமா அதை முற்றிலும் அழிக்க போகிறார். அதற்கு பிறகு நீங்க முன்னேற போறீங்க. அல்லேலூயா. இன்று காண்கிற ஏற்கிற இனி என்றும் காண்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக தான் இன்னைக்கு தேவன் சொல்றா, பயப்படாத. இந்த பிரச்சனையை பார்த்து இதுக்கு தேவன் கமாயில ஃபுல் ஸ்டாப் கொடுப்பதற்காக தான் இந்த பத 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 பதன்னு ஒரு பயத்தை சத்துரு கொண்டு வர. பயப்படாதீங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதோடு நிக்கல. பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும்போது கப்பலில் உள்ள மாலுமிகள் எல்லாரும், ஆட்கள் எல்லாரும் இவனை கொன்றணும் அப்படின்னு நினைச்சாங்க. யாரு கொல்லணும்னு நினைச்சாங்களோ, எப்படி யோசேப்பின் சகோதரர்கள் அவங்கள கொல்லணும் அப்படின்னு நினைச்சாங்களோ, அவங்களுக்கு சாப்பாடு போட்ட மாதிரி அந்த கப்பல் உடைஞ்ச நேரத்துல இவனை கொல்லணும் என்று நினைச்சாங்க பாருங்க. அவங்க எல்லாரும் மெரித்தா தீவுல இவன் மூலமாக ஆதரிக்கப்பட்டு சாப்பாடு கொடுத்து இவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஏத்துனாங்க. அதுக்கு காரணமாக இருந்தது பவுல். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களை பின்தொடர்ந்து அப்படி வந்த அது முடிவு என்ன தெரியுமா? முடிவு நீங்க அவங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக தேவன் உங்கள் நிமித்தமாக, அல்லேலூயா,
நீங்க நினைக்கலாம், இல்ல அங்க போய் பாம்பு கடிச்சு அதைத்தான் உதறி போட்டானே, அதுக்கு பிறகு பொபிலிய வீட்டுக்கு போய் அவனை சுகமாக்கி பொபிலியுடைய அப்பாவை சுகமாக்கி எல்லாரையும் சுகமாக்கத்தக்கதாக தேவன் அவனுடைய கைகளிலிருந்து தேவ வல்லமை வெளிப்படுத்தினது போல தேவன் இந்த நாள்ல என்கிட்ட பைசா இல்ல, மூலதனம் இல்லைங்களா, நமக்கு மூலதனம் கொடுக்கிறது தேவன் அனாயிட்டிங், அபிஷேகம். அது இருந்து கிருபைகளை கொடுத்தாச்சுன்னா அந்த மூலதனம் எந்த மூலதனத்துக்கு பக்கத்துல வர முடியாது. அல்லேலூயா. அவனிடத்துல வெளியில பொருளும் கிடையாது. ஆனா தேவன் அவனை அபிஷேகித்து வைத்தபடினால கை வைக்க சுகம் வந்துச்சு, அவனுக்கு அநேக மரியாதை கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த நாட்கள்ல அநேக மரியாதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைக்கிற காரியத்தை தேவன் பணம் வரணும், இங்கிருந்து பணம் வரணும், அங்கிருந்து பணம் வரணும், பணத்தின் மேலேயோ மனிதர்கள் மேலேயோ சார்ந்திருக்கலாம். தேவன் சொல்ல என் வல்லமை இருந்தா போதும்பா. மெலிதா தீவுல பவுலுக்கிட்ட என்ன இருந்துச்சு? பவர். அல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் நடக்கல, வல்லமை இருந்தா போதும். பவுலும் பேதுரும் யோவானும் ஜெபிக்க போறாங்க. அங்க ஒரு கால் நடக்க முடியாத ஒருத்தர் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கான். அப்போ அவன் அவங்ககிட்ட ஏதாயும் கிடைக்கல என்று கை நீட்டுறான். இவங்க சொல்றாங்க, என்கிட்ட வெளியில பொண்ணும் இல்லை. அப்போ இது ஒப்பேராத கேஸ் அவன் நினைச்சிருப்பான். இவங்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னு நினைச்சிருப்பான். ஆனா ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினால் எழும்பி நட என்று சொன்னா அவனுடைய வார்த்தை இயேசுவின் நாமத்தினால் வல்லமையாக வெளிப்படும் பொழுது கை கால் எல்லாமே சரியாயிட்டு அவன் துள்ளி குதித்து குதித்து துள்ளி உள்ள விட்டான். புரியுதா? புரியுதா? புரியலையா? இது எப்படி ஆகும் என்று நினைக்கிறான். பேதுருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். அவர் தெளிவா சொன்னார், நீ அப்படின்னு வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று. அவன் மறுபடியும் மீன் பிடிக்க போனான். 153 மீன் கொடுத்தார். அதன் மீது வெறுப்பு வந்தது, தேவன் மீது அன்பு வந்தது. அவர் சுட்ட மீனை கொடுத்தார். அதற்கு பிறகு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு பிரசங்கத்திலும் 3000 5000. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் செய்ய நினைக்கிறது அவங்க சிறைக்குள்ள போட்டாங்க. 4 பக்கமும் சிறைக்குள்ள போட்டாங்க. தேவ திட்டம் உள்ளவனை சிறைக்குள்ள போட்டு வகுப்புக்கு 4 சிறுவர்கள் காத்தாங்க. உள்ள வெளிச்சம் வந்தது, சங்கிலி விழுந்தது, தூதன் வந்தான், எல்லா கட்டுகளும் அவிழ்ந்தது. தரிசனம் உள்ளவனை சிறைச்சாலையில் இருந்தான். அடைக்கப்பட்ட சிறைச்சாலை தானாக திறந்தது. இன்னும் உங்களுக்கு சொல்கிற, உங்க மேல தேவ திட்டம் இருக்குமானால் நீங்க அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற உங்களுக்கு கதவு தானாய் திறக்கும். கரைகளை தட்டுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசனம் உள்ள ஒரு மனிதனை சபை நிச்சயமா அடைச்சு வைக்க முடியாது, சேவர்களால கட்டுப்படுத்த முடியாது. தேவன் கூட இருந்து ஒரு தூதனை அனுப்பி ஒரு வெளிச்சம் வந்தது, அவ்வளவுதான். கதவு தானாய் திறந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்று தேவன் உங்களை கொண்டு வந்த நோக்கமே என்ன நோக்கம்? நான் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கேன், எனக்கு வழியே இல்லைன்னு சொல்லலாம். தேவன் சொல்லுங்க, உங்களுக்காக தேவன் இந்த நாள்ல தூதனை அனுப்பி கதவை தானாய் திறக்க போகிறார். இந்த சத்தத்தை உங்கள் காதில் விடுகிறது என்றால் நீங்கள் பாக்கியவான். அதற்காகவே உங்களை தேவன் அழைத்து வந்தார். அதற்காகவே தேவன் உங்களை அழைத்து வந்தார். தேவ வல்லமை இடம் முழுவதுமாக தேவனுடைய இன்ப பிரசன்னம், அவருடைய பிரசன்னம். தேவ ஜனங்களே, பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, பொய் சொன்ன தேவன் மனிதன் அல்ல. இப்பொழுது 28:13 ஆதியாகமத்தை வாசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் ஒரு தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் 28:15 அது இல்லை. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த
தேசத்திற்கு இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. நீ கவலைப்படாதப்பா, நீ தலையில கண்ணை வச்சுட்டு படுத்திருக்க, எனக்கு தெரியும்பா. வெறும் கோதும் கையுமா தான் போதும் தெரியும்பா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், என்னென்னலாமோ பிரச்சனை வந்துச்சு. ராகேலுக்கு பதிலா லேயா அதுக்கு ஒரு 7 வருஷம் ராகேலுக்கு என்னெல்லாம் பின்னாடி வரும்பொழுது சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை பின்னாடி விரட்டி அச்சிச்சோ. ஆனா தேவன் என்ன செஞ்சார்? ராத்திரி சொப்பனத்துல அவனுடைய மாமனுக்கு, நீ யாக்கோபுக்கு ஒன்றும் செய்யாதப்பா, அவனுக்கு நீ ஒன்றும் செய்யாத. அருமையானவர்களே, நம்மளை பயமுறுத்துற மனுஷர்களுக்கு இரவு சொப்பனத்துல நமக்காக தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுத்து, அல்லேலூயா, லாபானுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தது போல நமக்கும் நம்மளை நெருக்குகிற காரணம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். அல்லேலூயா, அல்லேலூயா. லாபான் ஒன்றும் செய்ய முடியாது. 32:10 வெறும் கோலும் கையுமா போனேன், இப்ப 2 பரிவாரம் உடையவனாக இருக்கிற தேவன் சொன்னார். அல்லேலூயா. வெறும் கோலும் கையோடு இருக்கலாம், தேவன் சொல்லி அனுப்பினா நிச்சயமா 2 பரிவாரம் உடையவனாக திரும்பி வந்தார். தேவனை சந்திக்கான், முழுவதும் போராடுகிறான். தேவன் அவனை தொடுகிறார். உன் பேர் என்ன என்று கேட்கிறார். யாக்கோபு. நான் எத்தனா என்று சொல்றேன். சரி அது இருக்கட்டும், அந்த 2 பேரும் வேண்டாம். அங்க ஏசான்னு சொன்ன உங்க அப்பா கிட்ட, என்கிட்ட யாக்கோபு சொல்றான். 2 வேண்டாம், இஸ்ரவேல் என்று உனக்கு பேரிடுகிறேன் இட்டாரே. அவர் சொல்லுகிறார், இந்த நாட்டுல 2 பேரையுமே மாத்திடுவார். உன் வாழ்க்கையில ஏசா என்று சொல்லி ஏமாத்திர அந்த பேரும் அழிஞ்சிடும், யாக்கோபுங்கிற எத்தனமோ அழிஞ்சிடும். அவன் பெயர் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். அதுபோல உங்க பேரு இதுவரைக்கும் யாக்கோபுங்கிற பேர்ல இருந்து சில காரியங்கள் தவறாக செய்திருக்கிறான். தேவன் சொல்கிறார், இன்னைக்கு நான் உனக்கு ஒரு புது பெயர் வைக்கப்பா, இஸ்ரவேல் என்று. அந்த பெயர் வைத்த பிறகு அவன் பயந்து போறான். தன்னை கொலை பண்ண வேண்டும் என்று ஏசா சொன்னான். பயந்து போகிறான். போகும்பொழுது என்னலாமா மனுஷ உபாய தந்திரம் பண்ணுகிறான். தேவ திட்டம் உள்ளவங்க, நீங்க மனுஷ உபாய தந்திரம் பண்ணாலும் அது பழிக்காது. தேவன் தொட்டுட்டார்னா, அவர் சொல்லிட்டார், அவர் தொட்டுட்டார், அவரே நடத்தி வாரார். இப்போ ஏசாவை ஓடி போய் கட்டி பிடிக்கான். ஏசா கட்டி பிடிக்கான். அவர் சொல்ற, இதெல்லாம் எனக்கு என்னத்துக்குடா, எனக்கு எல்லாம் இருக்கு, நம்ம அன்பா இருக்கிறதே போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. பயம் நீங்கிச்சு. தேவன் உங்களுக்கு ஒரு திட்டம் கொடுத்திருந்தா, உங்களை கொலை பண்ற அளவுக்கு ஒரு பயம் உள்ளவங்களா இருந்தாலும் அவன் சத்துருக்களும் சுநேகிதராகும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தயவு செய்து இந்த நாட்கள்ல ரொம்ப அதிகமான முறையில பயப்படாதுங்க. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லாவற்றையும் தேவன் மாற்ற போகிறார். எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றுவார். எத்தனை பேர் சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார் என்று நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவ மனுஷன் உண்டு. நீங்க ரைடான் போகியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் ஊழியங்கள் தேவ திட்டத்தோடு ஊழியம் செய்யும் பொழுது 2-3 பெரிய இதுல கூடாரம் போடுறதுக்கு எல்லா ஜாமானையும் ஏற்றிட்டு போகும் பொழுது வண்டி தீப்பிடிச்சு எழுதிச்சு. ஊழியம் இனி அவ்வளவுதான் என்று நினைக்கத்தக்கதாக எவ்வளவோ கோடி இருந்தால் தான் திரும்ப சரி பண்ண, ரெஸ்டோர் ஆக முடியும், திரும்ப எழும்ப முடியாது. அந்த நிலைமையில, சோர்ந்த நிலைமையில அங்கே ஒரு காரியம், ஒருத்தர் ஒரு அழைப்பு ஜெர்மனி கொடுக்கிறார், பேசிட்டு இருக்கிறார். ஜெர்மனியில சோகமா பேசிட்டு இருக்கும்போது ஒருவர்
எங்களுக்கு மத்தியானம் விருந்துக்கு நீ வரணும். இவர் அப்படியே கவலையின் மத்தியில் விருந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாருன்ட்டு போகிறாங்க. போகும்பொழுது உங்கள் முகம் கொஞ்சம் வாடி இருக்கு, என்ன காரியம் என்று சொல்லும் பொழுது அவர் இந்த காரியத்தை சொல்லும்போது ஒரு செக்கு கொடுக்குறார். பல கோடிக்கு ஒரு செக்கை கொடுத்து இதை வைத்து எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமான காரியம். அதை வாங்கி கூடாரத்தை சரி பண்ணும் போது ஆண்டவே போயிட்டு இருக்கும்போது தேவன் சொல்கிறார், இனி இந்த ரோட்டு மார்க்கமா இந்த வண்டியில் போனது போதும், ஆகாய மார்க்கமா நீ போ என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே ஆகாய மார்க்கமான ஃப்ளைட்டு எப்படி வாங்குங்கும் போது அருமையான முறையில் அன்றைக்கு ஃப்ளைட் வாங்கினேன். எல்லா ஜனங்களும் ஃப்ளைட்டை போய் ஊழியத்துக்கு மொத்தமாக கூட்டமாக போனேன். அதுக்கு பிறகு அடுத்த ஃப்ளைட்டு. நல்லா நீங்கள் யோசித்து பண்ணுங்க. தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். சத்துரு அந்த திட்டத்தையும் அந்த ஊழியத்தையும் அழிக்கணும் என்று நினைத்தாலும் அதை விட பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் அதை அனுமதிப்பார். அப்படி ஒரு காரியம் உங்களுக்கு நடந்து துக்கமாக இருந்தாச்சுன்னா இதிலும் பெரிதானவர்களை காண்பார். அல்லேலூயா. நான் ரொம்ப நேரம் செய்தி கொடுக்கிறதோட கொஞ்சம் ஜெபிக்கணும். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. அப்படி எழுந்து நில்லுங்க. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நெகேமியாவினுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை கொடுக்கிற ஆண்டவரே, அவங்களுடைய ஜனங்கள் எல்லாரும் வேதனைப்படுகிறதை சொல்ல கேட்டு அவன் துக்கமாக இருந்தான். தேவன் தெளிவாக அவனோடு பேசினீங்கப்பா. தகப்பனே, ராஜா கண்களில் தயவு கிடைத்தது. இடிந்த அலகத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லா பணத்தையும் கொடுத்து விசேஷமாக அதில் இவனுக்கு உப்பு கூட நீங்க கொடுக்கணும் என்று எழுதி கொடுத்தான் ராஜா. நல்லா யோசித்து பாருங்க. உங்களுக்கு சின்ன உப்பு கூட இல்லாமல் இருக்கக்கூடாது என்று கவனமான முறையில் நெகேமியாவுக்கு தேவன் செய்த தேவன் இன்றைக்கு இந்த நாளில் உங்களுக்கு என்ன தேவ திட்டம் நிறைவேற வேணுமோ, யார் தடை செய்தாலும் தேவன் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படாது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை முகமுகமாய் உங்களை பார்க்க, உங்களோடு பேச சந்தர்ப்பம் இருக்குமானால் என்னுடைய கடன் யாவையும் எல்லாவற்றையும் தேவன் அடைக்க கிருபை செய்தார். நான் நெருக்கத்திலிருந்து வெளியே வந்தேன். மீனின் வயிற்றுக்குள்ளே யோனா நெருக்கப்பட்டது போல நெருக்கப்பட்டேன் அந்த நாளில் நீங்கள் பேசும் பொழுது. ஆனால் இப்பொழுதோ விசாலத்துக்கு வந்துவிட்டேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையை பிரச்சனையை புரட்டி போட்டார். தேவன் என்னுடைய பிரச்சனையை புரட்டி போட்டார். அவர் அன்று சொன்னதை செய்கிற தேவன் என்பதை நான் இன்று உணர்கிறேன். அன்று இது எப்படி ஆகும் என்று கிதியோன் கேட்டது போல கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் தேவன் சொன்னதை செய்கிறவர் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்தார் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக தேவன் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் காரியம் உணர்ந்ததாக முடிய போகிறது. எல்லாரும் கரம் தட்டுங்க. தேவனுடைய இந்த பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம். Thank you, thank you, thank you. தேவ வல்லமை, வல்லமை, தேவ வல்லமை. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேவ வல்லமை, 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 தேவ வல்லமை. அல்லேலூயா. நீங்கள் சிறுமைப்பட்டு போவதில்லை. இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டார். மகிழ்ந்து கழிவு வருங்க, சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. தேவன் நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார். அன்பு ரட்சகரே, அருமையான உங்களுடைய பிள்ளைகளோடு பேச கொடுத்த கிருபைக்காக நன்றி.
கொஞ்ச நேரம் பேசினாலும் தேவரீர் இந்த நாளிலும் எதை சொல்ல நீர் விரும்புகிறீரோ அதை சொல்ல என்னை ஒப்பு கொடுத்தேன். இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது பெரிய தீர்க்கதரிசி பிலேயாம் போய் சொன்னாலும் அது நடக்காது, அது நடக்காது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நீங்கள் யாக்கோவும் இல்லை, ஏசாவும் இல்லை, இஸ்ரவேலர். உங்க மூலமா தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த சபையிலிருந்து தேவன் நிச்சயமான முறையில் தேசத்துக்கு ஒரு ஊழியராக தேவ திட்டத்தை நிறைவேற்றத்தக்கதாக செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மேல தேவன் அப்படி ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரோ, இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்க மேல தேவனுடைய கரம் அமரும், தேவனுடைய கரம் அமரும். தொடுங்க 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 தொடுங்கப்பா. அதிசயங்களை காணப்படுவேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. Hallelujah. Hallelujah.